வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். கொய்யா, வாழை, நெல்லி, பேஷ் களத்தில் 3 சத்து நிறைந்த பழங்க. இதில் எது அல்டிமேட் வின்னர்? முடிசூடா மன்னன் யார்? நார்ச்சத்து நிறைந்த கொய்யாவா, ஆற்றல் நிறைந்த வாழையா, அல்லது நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக்கும் நெல்லியா? வித்தியாசங்களை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியம் வந்துடும். 3ல் எது பெஸ்ட்டுன்னு உங்களை கேட்டால் இது தெரியாதா? ஈஸி கேள்வி தானே. பனானா தான் நம்பர் 1, கொய்யா நம்பர் 2, நெல்லி நம்பர் 3ன்னு உடனே யோசிக்காமல் பதில் வரும். சரி, இது சரியா? எது பெஸ்ட்டு, எது செகண்டு, எது லாஸ்ட்டுன்னு கடைசியில் முடிவு செய்வோம். எத்தனையோ போர்க்களங்களை, போட்டிகளை நமது சேனல் சந்திச்சிருக்கு. எது பெஸ்ட்டுன்ற தலைப்புகளில் எந்த ரைஸ் பெஸ்ட்டு, எந்த ஆயில் பெஸ்ட்டு, எந்த உப்பு பெஸ்ட்டு, எந்த காளான் பெஸ்ட்டு, சிறுதானியங்களில் எது நம்பர் 1, எந்த பருப்பு பெஸ்ட்டு, எந்த நட்டு பெஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த பெஸ்ட்டு போட்டியில் இந்த வாரம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்சா போல எந்த பழம் பெஸ்ட்டு, கொய்யாவா, வாழையா, நெல்லியான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஒவ்வொரு பழத்துக்கும் ஊட்டச்சத்து விவரங்கள், ஆரோக்கிய நன்மைகள், நோய் தீர்க்கும் திறன் மற்றும் கடைசியில் யார் வின்னர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்து விவரங்களை பார்க்கலாம். நியூட்ரிஷனல் கம்பேரிசன். இது எல்லாமே 100 கிராமுக்கு பேசிஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல கலோரி. கொய்யா 68 கிலோ கலோரிஸ், வாழைப்பழம் 89, நெல்லி 44. மாவுச்சத்து கார்ப்ஸ் 14 கிராம் கொய்யால, வாழைப்பழம் 23 கிராம், நெல்லி 10 கிராம். புரதம் 2.6 கிராம் கொய்யால, 1.1 வாழைப்பழத்தில், நெல்லியில் 0.9 கிராம். கொழுப்பு 0.9 கிராம் கொய்யால, வாழைப்பழத்தில் 0.3, நெல்லியில் 0.6. நார்ச்சத்து கொய்யால 5.4, வாழைப்பழத்தில் 2.6, நெல்லியில் 4.3 கிராம். சர்க்கரை அளவு கொய்யால 9 கிராம், வாழைப்பழத்தில் 12 கிராம், நெல்லியில் 0 கிராம். ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், நெல்லியில் 0. வைட்டமின் சி 228 மில்லிகிராம் கொய்யால, டெய்லி வேல்யூக்கு தேவையானதில் 380% இருக்குது. வாழைப்பழத்தில் 8.7 மில்லிகிராம் தான், 14% டிவி. நெல்லியில் 600 மில்லிகிராம், 1000 மடங்கு டிவிக்கு. வைட்டமின் ஏ 624 ஐயு கொய்யால, வாழைப்பழத்தில் 64 ஐயு, நெல்லியில் 290 ஐயு. பொட்டாசியம் 417 கொய்யால, வாழைப்பழத்தில் 358, நெல்லியில் 198. கால்சியம் கொய்யால 18 மில்லிகிராம், வாழைப்பழத்தில் 5 மில்லிகிராம், நெல்லியில் 25 மில்லிகிராம். இரும்புச்சத்து கொய்யால 0.3 மில்லிகிராம், வாழைப்பழத்தில் 0.3 மில்லிகிராம், நெல்லியில் 0.6 மில்லிகிராம். மக்னீசியம் 22 மில்லிகிராம், 27 மில்லிகிராம், 10 மில்லிகிராம் முறையே. இப்போ பார்த்தோமே, இந்த ஊட்டச்சத்து விவரங்களின் சிறப்பு அம்சம் என்னன்னா, நெல்லியில் வைட்டமின் சி மிகச்சிறந்த அளவு முதன்மை வெற்றியாளராக இருக்குது. கொய்யாவை போல 10 மடங்கு நெல்லியில் இருக்குது வைட்டமின் சி. கொய்யாவில் மிகச்சிறந்த சமன்பாடு இருக்குது, நார்ச்சத்து, புரதம் மற்றும் வைட்டமின் ஏ அளவில். வாழை ஆற்றலுக்கும் பொட்டாசியத்துக்கும் சிறந்தது. நெல்லியில் மிக குறைஞ்ச அளவு கலோரி மற்றும் சர்க்கரை இருக்குது. அதனால் இது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கும் உடல் எடை குறைப்புவதற்கும் அதிமருந்தாகிறது. அடுத்தது ஆரோக்கிய நன்மைகள்,
நோய் தீர்க்கும் திறன் இதை பார்க்கலாம். சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் கொய்யா குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடையது, அதிக நார்ச்சத்து இருக்குது. வாழைப்பழத்தில் மிதமான கிளைசிமிக் இண்டெக்ஸு, எதிர்ப்பு ஸ்டார்ச் நிறைய இருக்குது. அதில் நெல்லியில் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல பிரமாதமான பலன் அளிக்கிறது. சர்க்கரை இல்லை. இதய ஆரோக்கியம், பிபி, கொலஸ்ட்ராலை கொய்யா குறைக்குது. வாழைப்பழம் பிபியை கட்டுப்படுத்துது ஓரளவு. நெல்லி கெட்ட கொழுப்பை குறைக்குது, இரத்த கட்டியை தடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு திறனை பார்க்கலான்னா வைட்டமின் சி கொய்யாவில் அதிகம் இருக்குது. வாழைப்பழத்தில் மிதமான வைட்டமின் சி தான். நெல்லியில் போட்டியில்லா வைட்டமின் சி நோய் எதிர்ப்புக்கு இருக்குது. கொய்யாவிட நெல்லியில் 10 மடங்கு அதிகம். ஜீரண ஆரோக்கியம், அதிக நார்ச்சத்து கொய்யாவில் இருக்குது. மலச்சிக்கலை தடுக்குது. வாழைப்பழத்தில் ப்ரீபயாட்டிக் இருக்குது, குடல் பாக்டீரியாக்களை பராமரிக்குது. நெல்லியில் குடலை டீடாக்ஸ் செஞ்சு ஜீரணத்தை மேம்படுத்துது. உடல் பருமன் குறைப்பு, அதிக நார்ச்சத்து கொய்யாவில் இருக்குது. வாழைப்பழத்தில் நிரப்புகிற மிதமான கலோரி இருக்குது. நெல்லியில் மிக குறைந்த கலோரி இருக்குது. வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசத்தை மேம்படுத்துது. அடுத்தது கண் ஆரோக்கியத்தை பார்க்கலாமா? கொய்யாவில் அதிகபட்ச வைட்டமின் ஏ இருக்குது. வாழைப்பழத்தில் குறைஞ்ச அளவு தான். நெல்லியில் கண்புரையை தடுக்கிறதுக்கும் கண்களை காப்பாற்றுறதுக்கும் வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. புத்துநோய் பாதுகாப்பில் கொய்யாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் லைக்கோப்பினும் நிறைய இருக்குது. வாழைப்பழத்தில் மிதமான பாதுகாப்பு கிடைக்கும். நெல்லியை எடுத்துக்கிட்டால் மிக அதிக பாதுகாப்பு, புத்துநோய் எதிர்த்து, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து சிறப்பாக செயல்படுது. அடுத்தது மூளை மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியம். பி வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது. கொய்யாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. வாழைப்பழத்தில் அதிக B6 இருக்குது. மூட் ஸ்விங்குக்கெல்லாம் நல்லது. நெல்லியில் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிற பொருட்கள் இருக்குது. மூளையினுடைய திசுக்களை பாதுகாக்குது. அடுத்து வயதாவதை தடுக்கிறது. தோல் ஆரோக்கியத்துக்கு கொய்யாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வைட்டமின் சியும் இருக்குது. வாழைப்பழத்தில் தோல் நீரேற்றத்துக்கு உதவும் பொருட்கள் இருக்குது. நெல்லியில் மிகச்சிறந்த வயதாவதை தடுக்கும் பொருட்களும் தோல் சுருக்கத்தை தடுக்கும் பொருட்களும் இருக்குது. கல்லீரல் ஆரோக்கியம், டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டால் கொய்யாவில் மிதமான நச்சு நீக்க பொருட்கள், டீடாக்ஸ் பொருட்கள் உள்ளன. வாழைப்பழத்தில் ஜீரண சக்திக்கு உதவும் பொருட்கள் இருக்குது. நெல்லியில் தலையாய அல்டிமேட் கல்லீரல் பாதுகாப்பு திறன் இருக்குது. இந்த நோய்க்கும் தன்மைகளுடைய ஆரோக்கிய நன்மையினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, நெல்லி நோய் எதிர்ப்பு, புத்துநோய் தடுப்பு, வயதாவதை தடுக்கிறது, கல்லீரல் பாதுகாப்பு, எல்லாத்துலேயும் டாப் மோஸ்ட் நம்பர் 1. கொய்யா நெருங்கி வருகிறது 2ஆம் பரிசுக்கு. நார்ச்சத்து, ஜீரணம், சர்க்கரை கட்டுப்பாடு, கண் பார்வை, நோய் எதிர்ப்பு, இதிலெல்லாம் வாழைப்பழம் ஆற்றல் உடனடி அடங்குவது மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. அடுத்தது முடிவான தீர்ப்பு யாருக்கு தான் வெற்றின்னு பார்க்கலாம். ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து நெல்லி நம்பர் 1, மிக அதிக வைட்டமின் சி, மினரல், நார்ச்சத்து. சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்தது எது? நெல்லி தான். 0 சர்க்கரை, சிறப்பான சர்க்கரை கட்டுப்பாடு. நோய் எதிர்ப்பு சத்தில் சிறந்தது எது? நெல்லி தான். தொட முடியா வைட்டமின் சி அளவு. ஆற்றல் மற்றும் உடற்பயிற்சிக்கு எது பெஸ்ட்டு? வாழை, உடனடி ஆற்றலை அளிக்கும் திறன். குடல் ஆரோக்கியத்துக்கு எது சிறந்தது? நெல்லி, குறைந்த கலோரி, மெட்டபாலிசம் பூஸ்டர். தோல் மற்றும் வயதாவதை தடுக்கிறதுக்கு நெல்லி தாங்க பெஸ்ட்டு. கொல்லாஜனை அதிகப்படுத்தும், தோல் சுருக்கத்தை தடுக்கும். இதய ஆரோக்கிய சிறப்பு எது? நெல்லி,
கொலஸ்ட்ரால் குறைப்பு, இரத்த கட்டிகள் தடுப்பு. இந்த ஒட்டுமொத்த முடிசூடா மன்னன் வின்னர் நெல்லி, கொய்யா மற்றும் வாழையை விட மிக அதிக வைட்டமின் சி அளவு பெற்றிருக்கிறது. வயதாவதை தடுக்கும். கல்லீரல் பாதுகாப்பு, டீடாக்சிஃபிகேஷனுக்கு நெல்லியை அடிச்சிக்க ஆள் இல்லை. புத்துநோய் தடுப்பில் நம்பர் 1 வருது. எல்லாவற்றிலையும் பெற்று வெற்று வாகை சூடுகிறது. கொய்யா 2வதாக வருது. ஜீரணத்துலேயும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டிலையும் நோய் எதிர்ப்பு சத்துலையும் ஒரு க்ளோஸ் செகண்டாக இருக்குது. கடைசியாக வாழை உடனடி ஆற்றல், உடற்பயிற்சி, மீட்கும் திறன், உடல் ஆரோக்கியம் வீட்டில் வாழை சிறந்து விளங்குது. இதுவும் கூட ஓடி தான் வந்துட்டு இருக்குது பாவம். குவிஸ், இதில் வைட்டமின் சி அதிகம் எதில்? கொய்யா, வாழை, நெல்லி. போன வார விடை பிளட் குரூப் ஓ. மினி ட்ரீட்பீஸ் 12 வாரம் தொடர்ந்து இந்த நெல்லிச்சாரை பயன்படுத்தினா கொலஸ்ட்ரால் குறைஞ்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸாமில் நெல்லி 100க்கு 100 மார்க்கு, கொய்யா 80 மார்க்கு, வாழை 60 மார்க்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3ல் எது பெஸ்ட்டுன்னு உங்கள் தீர்ப்பை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.